சார் வணக்கம் சார். நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். என்னோட நேம் பாலச்சந்திரன். சொல்லுங்க சார் ப்ளீஸ். இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த ஜெயின் ஏவியேஷன் அம்மே ஏதோ ஒரு கம்பெனி, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பிளேஸ்மேட்டுக்காக. சொல்லுங்க. புரியல. ஜெயின் ஏவியேஷன் ஆமாங்க, ஒரு கம்பெனி வந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனிக்கு போய் பார்க்க சொன்னாங்க. நாங்கள் வந்து யார் யார் வேணும் விருப்பம் இருந்தால் நீ போய் பாருன்னு சொல்லியிருந்தோம். சரி, சரிங்களா. அவரு ஒண்ணு காசு வாங்கியிருக்காரு. காசு வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார். காசு வந்து அவர் தான் வாங்கியிருக்காரு. யார் வாங்கியிருக்காங்க? அந்த ஜெயின் ஏவியேஷனோட மேனேஜிங் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் காசு வாங்கியிருக்காரு. பசங்க வந்து போன் போட்டு கேட்டதுக்கு அசிங்கமா பசங்க வந்து பேசியிருக்கிறாப்புல. அந்த பையா இந்த பையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கின பாதிக்கப்பட்டது அந்த பையன். அவன் காசும் கொடுத்து அவன் திட்டு வாங்கணுமா? ரெஜிஸ்டர் இல்லாத ஒரு கம்பெனி கமிஷன் கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா சார்? நீங்க ரெஃபர் பண்ணி தான் அந்த கம்பெனி வந்து தெரியும். இல்லைங்க தயவுசெய்து இல்லைங்க. அவர் வந்து ரவுடித்தனமா சொல்றாரு. என்னன்ட்டு தெரியலையே, நான் தான் பெரிய ரவுடி, வா வந்து பாத்துக்கோ, வா என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அட்ரஸ் நீங்க கேட்டு சொல்லுங்க, நாங்க நேரடியா போறோம். அவ்வளவு பேர் ரவுடி யார் மதுரையில் நானும் போய் பாக்குறேன். இது விசாரிக்கிறது கிடையாதுங்க சார். பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களுக்குமே காசு வந்து போகணும். இல்லாத பட்சத்துக்கு ராணே காலேஜ் முன்னாடி ஒரு 200 பேர் என்ன ஏதுன்னே தெரியாம கூடுவாங்க. எல்லாருமே ஏழை பசங்க, நல்லா கேட்டுக்கோங்க சார். எல்லாருமே ஏழை பசங்க. அதெல்லாம் ரைட்டு சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். என்னோட நாலேஜ் சரிங்களா. எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் கிடையாது. எல்லாரும் அன்றாட கூலி வேலை செஞ்சு சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஏழை பசங்க. அவங்க காசு வந்து அவங்களுக்கு போகணும்.